மன உறுதியை, மன வலிமையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? உடல் வலிமையையும் உடல் உறுதியையும் மேம்படுத்த என்ன செய்கிறோமோ அதுபோலத்தான் உடல் உறுதியை மேம்படுத்த உடலை நாம் வருத்தி வேலை செய்கிறோம். அது உங்களுடைய தினசரி அன்றாட உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி, உடல் உழைப்பு தேவையில்லாத தொழில்களில் இருப்பவர்கள் பயிற்சி கூடங்களுக்கு சென்று செய்யும் உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, யோகாசனமாக இருந்தாலும் சரி, உடலை வருத்தும் போதுதான் உடல் வலுவடைகிறது, உறுதியாகிறது. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சிரமத்தையும் பிரச்சனையையும் நேர்கொண்டு சந்தித்து அந்த சந்திப்பின் போது ஏற்படும் மன கஷ்டத்தை ஏற்று தீர்வு கண்டு அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவது மிக முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அவர்களது சிரம காலத்தின் போது நீங்கள் உறுதுணையாக இருப்பதும் உங்கள் மன வலிமையை மேம்படுத்தும். உறுதியான உடல் என்பது உழைக்கும் உடல், உறுதியான மனம் என்பது சிந்திக்கும் மனம். தற்கொலை தடுப்பு சேவையில் நேசத்துடன் இணைந்து இந்த ஓராண்டில் தங்களது 4000த்திற்கும் மேற்பட்ட மணி நேரத்தை அர்ப்பணித்த தன்னார்வலர்களை ஈரோட்டின் பெருமையாக கருதுகிறோம். நீங்களும் வாரம் 4 மணி நேரம் மட்டுமே கொடுத்து நேசத்தில் இணைய அழைக்கிறோம். விவரங்களுக்கு நேசம்.in வலைத்தளத்தில் பார்க்கவும்.